எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் ஒரு நாக் அவுட் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ வின் பண்ணுறவங்க டாப் 2 பொசிஷனுக்கு போவாங்க, லூஸ் பண்ணுறவங்க இந்த டோர்னமெண்ட்டு வெளியே போயிடுவாங்க. 2 டீமுக்கும் ஒரு முக்கியமான மேட்ச். ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து 10 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஒரு காமன் பவர் பிளே. ஸோ அடுத்த வர ஒரு ஓவரில் பேட்டிங் பவர் பிளே எடுத்துக்கலாம். லாஸ்ட் 2 ஃபுல் ஷாட். அங்கே ஃபீல்டரே இல்லை, பவுண்டரிக்கான சான்ஸ் தான் அதிகம். ஆனால் பாலுக்கு வந்திருக்காருங்க. ஸோ நல்ல கேட்சு, முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க, பவுண்டரிக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. முருகேஷ் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க, நல்லா கம்பேக். பேட்ஸ்மேனா கோபால் வந்திருக்காரு லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில். ஒரு ஃப்ளிக்கு பாயிண்ட் ஃபீல்டர் இருக்காரு, டேரக்டாக பட்டிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும், கால் வச்சுனாலும் விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு குயிக் சிங்கிள். ஸ்கோர் அர்ஜுன் வந்திருக்கு, முக்கியமான ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர் நியூ பவுலர் பாபு வந்திருக்காரு போலிங்கில். நல்ல டிஃபென்ஸ், பாடி அட்டாக், கரண்டுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். அவாய்டாக போட்டிருக்காரு இந்த முறை. செகண்ட் ஒன்ட்ரி உங்களோட ஒரு டிஃபென்ஸ் சிங்கிள். டாட் பால். வாய்ட் டெலிவரி காம்படிஷன். பாடி அட்டாக், ஸ்டம்பில் படல. டாட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். பாடி அட்டாக், ரனுக்கான சான்ஸ் இல்லை. அகெயின் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் கேட்ச் அண்ட் போல்க்கான வாய்ப்பு எடுத்து நல்ல கேட்சாக இருந்திருக்கும், முக்கியமான விக்கெட்டாக இருந்திருக்கும். டாட் பாலிங்க தொடர்ச்சியாக 4 டாட்ஸாக போட்டிருக்காருங்க. நல்ல பவுலிங், பவர் பிளே வர சிக்கனமாக போட்டிருக்காரு. ஒரு ஸ்கோர் 8 ரன் தான் வந்திருக்கு, முக்கியமான ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க கிருஷ்ணா வந்திருக்காரு போலிங்க. ஷார்ட், நல்லா புல் ஷாட், டிஸ்டன்ஸ் போல கேட்சா தெளிவாக எடுத்துட்டார் லைனில். முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். நியூ பேட்ஸ்மேன் மனு வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில். போன மேட்ச் ஒரு 3 6 பார்த்தோம். ஒரு புல் ஷாட் பாயிண்ட் லெக்கில் போயிருக்கு, டீப்பில் ஃபீல்டில் இருக்காரு. சிங்கிள் மட்டும் வீட்டு தட்டிருக்காரு, நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரனுக்கான சான்ஸே இல்லை. அகைன் ஒரு டாட் பால். எஸ், டாட்ல நிற்கிறது நினைக்கிறேன். வீட்டுக்காரு கீப்பர் டாஸ் சரினா மீட்டில் லாங் ஆல் போயிருக்கு. தடுத்துறியா ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கல. 2 ரன்ஸ். 3 ஸ்கோர் 11. பாலோட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பாபு பவுலிங் இல்லை. ஃபுல் டாஸ், நல்ல ஸ்டாப் டீப் லாங்க. ரகு இருந்தாலும் நல்ல ரன்னிங்க. 2 ரன்ஸ். ஷாட் ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்டாப் பண்ணல. 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஷார்ட்டாக தான் போடுறான். பெடிஷன் வைட் டெலிவரி, குயிக்கராக போட்டிருக்காரு. டாட் பால் அகெயின். ஸ்விட்ச் இட், கேப்பில் போயிருக்கு, இல்லை ஸ்டாப் பண்ணலாங்க. வளர்ந்தோல் ட்ராவல் ஆகலைங்க. 2 ரன்ஸுங்க. டீப்பில் போனாலும் 2 ரன் புஷ் பண்ணிட்டுறாங்க. ஃப்ளிக் பண்ணிட்டு இருக்காரு. லோ ஃபுல் டாஸாக தான் வந்துச்சு. அகைன் 2 ரன்ஸ் நினைக்கிறேன். பொசிஷன் நாட் அவுட். நல்ல யார்கர். ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோர் 22. இப்போ ரகு வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் பால் விட போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்ட்ரி நல்ல யார்கர். ஒரு வைட் யார்கர், ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாப் ஏஜ், சான்ஸ் ஃபார் கேட்ச், ரொம்ப ஹைட்டு. பால் கீழே. சுதா 30 செகண்ட் ரவுண்டில் எடுத்துட்டாரு. முக்கியமான 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். போன மேட்ச்சில் ஒரு 3 6 பார்த்தோம் அன்னைக்கு. இந்த தடவை நியூ பேட்ஸ்மேன் பாலாஜி வந்திருக்காரு. 3rd ஒன் இந்த ஊரில். சரி, நான் மீட் இல்லை. ஷார்ட். ஸோ டீப் ஸ்கொயரில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டாட் பால். ஷாட்டுங்க, ஒரு நல்ல புல் ஷாட். கிளியரே பண்ணிட்டார் ஸ்கொயர் லெக்கில். தாவியான 6 ஃபர்ஸ்ட் 6 மார்லின் போட்டிருக்கு. ஷார்ட் அகைன். இந்த முறை எக்ஸ்ட்ரா காஸ் ரீஜனில் போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டில் இருக்காரு. நல்லா ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். பஞ்சவருக்கு ஸ்கோர் 31. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். ஸோ பால் டு பால் வந்துருக்காங்க ஆர்ஆர். ராஜேஷ் பவுலிங்கில் நியூ பவுலர். செகண்ட்
ஸ்விங் அண்ட் மிஸ் பேட்டுக்குள்ளே பூந்து வந்திருக்கு. டாட் பால் லெக்கில் பட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக ஸ்டெப்பில் போட்டிருக்கு. லெக் இல்லைனா சிங். டாட் பாலிங்க. தருவான் லோ ஃபுல் டாஸ். பேட்டில் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு கிளியர் ஆகிடுச்சிங்க. இந்த பேட்ஸ்மேனோட பேட்லேருந்து 2வது சிக்ஸர். தேவையான சிக்ஸர். எந்த முறை டாப் வச்சு பேர் போட்டிருக்கு. அங்கே ஃபீல்டரே இல்லை, டீப்பில் தான் இருக்காங்க. பவுலரே போயிருக்காருங்க. சிங்கிள். ஷாட் நேராக ஸ்லாட் எடுத்து போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் பாலாஜியோட பேட்லேருந்து ஒரு லாங்கான சிக்ஸர்னே சொல்லலாம். தேவையான சிக்ஸர். இந்த ஊரில் 2வது சிக்ஸர் வந்திருக்கு. ஒரு ஸ்கோர் 44 வந்திருக்கு. கடைசி 2 ஓவரில் பேட்டிங்கில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர் பவுலிங் லாக்கின் ரகு வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். 5வது ஓவரில் கம்பேக் கொடுப்பாரு பார்க்கலாம். 2 6 போயிருந்தது. இந்த ஓவர் கம்பேக் கொடுப்பாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். செகண்ட் பாடி அட்டாக். டாட் பால். டப்பேஜ். கீப்பர் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காரு. 6 கப்பர் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு பாலாஜி. முக்கியமான 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்ஆர். ஸோ முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஒரு நியூ பேட்ஸ்மேன் இர்ஃபான் வந்திருக்காரு போல் ஸ்ட்ரைக்கில். ஃப்ளாட்டாக போயிருக்கு டீப் ஸ்கொயரில். ஃபர்ஸ்ட் அட்டம்லாம் ஸ்டாப் பண்ணலாங்க. டீப்பில் தான் எடுத்துருக்காங்க. 2 ரன்ஸுங்க. பெரிய ஷாட். ட்ரை பால் அட்டாக். டாட் பால். ஸ்கோர் 47. போன ஒரு கம்பேக் பவுலிங்கில். ஸோ இந்த ஒரு பேட்டிங் பவரில் போய் எடுத்துக்கிறாங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டாருங்க. 3வது சிக்ஸர் சொல்கிற பேட்லேருந்து. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே 6 மாற்றிருக்காரு. செகண்ட் ஷாட். இந்த முறை மீட் விக்கெட் மேலே போயிருக்கு. ஸ்பீலர் அவருமே கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. 2வது சிக்ஸர். ஃபர்ஸ்ட் 2 பால் 2 6 வந்திருக்கு. மொத்தமாக இந்த பேட்ஸ்மேனோட பேட்லேருந்து 5 6 வந்துருக்குங்க. நல்லா பேட்டிங். 2 பால் 2 6. ஸ்ட்ரைட்டாகவே ப்ரெஷர் பவுலர் மேலே. ஷாட். இந்த முறை நேருக்கு நேர் போயிருக்கு லாங்கானில். 1 பவுன்ஸில் பவுண்டரி ஹேட்ரிக் 6 வரனாலும் கடைசி 3 பால் 2 6 ஒரு பவுண்டரி எக்ஸ்பென்ஸ்டாக மாற்றிட்டு இருக்காரு இந்த ஓவரை. 4th பால். இந்த முறை சரி மீட் இல்லை. மீட் விக்கெட்டில் தான் போயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை இருக்கும். நல்ல ஸ்டாப். இருந்தாலும் நல்ல ரன்னிங். 2 ரன்ஸ் +2. ஸ்வீப் பண்ணி விட்டுருக்காரு. ஸ்பைலக்குள்ள தான் போயிருக்கு இந்த முறை. மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காருங்க. முக்கியமான நேரத்தில் பவுண்டரி ரொம்ப லாங்காக எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. இந்த ஓவர் 2 6 2 பவுண்டரி வந்திருக்கு. போறியும் 20 ரன் வந்திருக்கு. 22 ரன் வந்திருக்கு. போறியும் இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்தாங்க. கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். பேட்டில் நிற்கிறது 1 எல்லாம் எடுத்துட்டாருங்க. ஸோ 4 6 அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு மார்லி. ஸோ முக்கியமான விக்கெட்னே சொல்லலாம் இந்த விக்கெட். நல்ல கம்பேக் கடைசி. ஸோ 8 ஓவருக்கு ஸ்கோர் 69 ரன் வந்திருக்கு. போன ஓவரில் நல்ல கம்பேக் பேட்டிங்கில். பவுலிங்கில் அகைன் ராஜேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் குட் நேரத்தில் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட்டு ட்ரை தெளிவாக போட்டுருக்காங்க. இல்லை இங்கே ஒரு சிங்கிள் குயிக் சிங்கிள். தடுவேன் ஸ்விங் அண்ட் மிஸ். ஃபஸ்ட்டு பால் போட்டால் அதே லைனே. டாட் பால். ஸோ போன ஒரு 6 ஷியோட பேட்லேருந்து 5 முறை வைடாக போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டாட் பால். ஆப்டி ஆகிங்க லைனில் தெளிவாக போட்டிருக்காருங்க. 6க்கு அப்புறம் 3 டாட்ஸு. நல்ல கம்பேக் ராஜேஷ் இருந்து. 9 ஓவருக்கு ஸ்கோர் 77. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர். முக்கியமான கடைசி 6 பந்து. ஸோ 77 செஸ்ஸபிள் ஸ்கோர் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேஸில் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். ஷார்ட் டீப் ஸ்கொயரில் போயிருக்கு. இந்த மிஸ்டேக் பண்ணல. அதன் காரணமாக ஒரு சிங்கிள். இந்த முறை வைடா போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ் தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாரு. முக்கியமான கடைசி ஓவரில் ஒரு 6 வந்திருக்கு. ஷார்ட். இந்த மாதிரி நேருக்கு போயிருக்கு. ஃப்ளாட்டாக போயிருக்கு. கேப்பில் தான் வெளுத்துருக்கு. எஸ் 1+1 விக்கெட்டுங்க. நான் ஸ்ட்ரைக்கர் ரீச் ஆகல. எதுவுமே சரி நான் மீட் இல்லை. லாங் ஆஃபில் போயிருக்கு. சிங்கிள் மட்டும். சுட கடைசி பந்து. ஃபுல் ஃபேஸ் ஒரு ஃபுல் டாஸ். இங்கே ஸ்டம்பில் பாட்டில். ஸோ கடைசி பால் சிங்கிள்ங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 90 ரன் ஆடணும் மும்பை இந்தியன்ஸ். ஒரு நல்ல ஸ்கோரு. ஓவருக்கு 9 ரன் ஆடணும் குறையாமல். சுடா ஃபர்ஸ்ட் பால்
ஆளையா இருக்க கிரீஸ்லேயே போட்டுக்கார் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட்ஸ் டாட் பால் செகண்ட் ஒன் ஷாட் நல்லா கண்டிருப்பாரு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம் ஸ்கொயர் லெக்ல தெளிவா எடுத்துருக்காருங்க லைன்ல ஸோ முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணி போறாங்க மும்பை இந்தியன்ஸ் நல்ல பிரேக் நல்லா ரகுகிட்ட இருந்து பட் சொன்னா ராஜேஷ் வந்து ஸ்ட்ரைக்ல தேர்ட் ஒன் ஷார்ட் மிட் ஆஃப் தலைக்கு மேலே கிளியர் பண்ணியிருக்காரு டீப்ல ஃபீல்ட் ஏரியா பவர் பிளே அதன் காரணமாக பவுண்டரின்னு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் 2 பால்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ராஜேஷோட பேட்லேருந்து ஃபோர்த் ஒன் நல்ல கட் ஷாட் கேப்ல தான் விழுந்திருக்கு பால் டிராவல் ஆகல அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தாலும் நல்லா இருந்தீங்க 2 ரன்ஸ் லாஸ்ட் 2 ஒரு பேக் ஃபுட் புல் கேப்ல தான் விழுந்திருக்கு எதுவுமே ட்ராவல் ஆகல அந்த அளவுக்கு சோனா 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க சர்க்கிளுக்கு வெளியே தள்ளி 2 ரன் புஷ் பண்ணிடுறாரு ராஜேஷ் நல்ல மைண்ட் கேம் லாஸ்ட் ரன் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஃபுல் டாஸ் டைப்பில் ஃபீல்டர் இருக்கார் மேலே நல்ல ஸ்டாப் கடைசி பால் ஒரு சிங்கிள் ஸ்கோர் 9 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் ஸோ ரெக்கார்ட் ரேட்டாக ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஃபுல் ஷாட் நாங்கள் ஃபீல்டரே இல்லை டைப்பில் தான் வச்சிருக்காங்க நல்ல ஸ்டாப் அங்கே சைமனோட கட் பண்ணியிருக்காரு செகண்ட் கட் ஷாட் கேப்ல தான் போயிருக்கு பால் அந்த அளவுக்கு டிராவல் ஆயிருக்குங்க பவுண்டரிக்கான சான்ஸ் தான் அதிகம் ஐயோ பால் டிராவல் ஆகலாங்க கிராஸ் டிராவல் ஆகல இங்க 2 ரன்ஸ் ஃபோர்த் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ் ஸ்டார்ட் பால் காம்படிஷன் ஒரு டெலிவரி ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஓபன் பண்ணி விட்டுருக்காரு டீப்ல ஃபீல்ட் ரேல அதன் காரணமா பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த முறை ரகுட பேட்ல இருந்து பவுண்டரி போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஸ்விட்ச் கண்ட்ரா தெளிவாக போட்டிருக்காரு ஆஃப் கண்ட்ரா போட்டிருக்காரு நல்ல கம்பேக் ஸ்விங் என்னமே பவுண்டரி எவ்வளோ 2 ஆட்டு நல்ல ரன்னருக்கு ஸ்கோர் 17 ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 பால் வைடாக போட்டிருக்காரு ரகு ஃபர்ஸ்ட் ஒன் பேக் டு பேக் 2 விக்கெட் அப்புறம் எடுத்துட்டு இருக்காரு காசு ரீஜனில் லாஸ்ட் இந்த மிஸ்டேக்கும் பண்ணல சிங்கிள் நேரா ஃபீல்டர் கைக்கே வந்துருக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காரு முக்கியமான செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ் 1 பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்து இருக்காரு சரி 2 பேட்ஸ்மேன் நல்ல டிஃபென்ஸ் ரன்னுக்கான சான்ஸே இல்லை ரிஷர்டுக்கான ட்ரை லெக்ல போட்டு போயிருக்குங்க ரன்னுக்கான சான்ஸே இல்லை டாட் பால் ஃபார் அட்டாக் ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் 3 டாட்ஸாக போட்டிருக்காரு ரகு நல்லா கம்பேக் அவருக்கு ஸ்கோர் 19 ரன் வந்திருக்கு போனோட நல்லா கம்பேக் 2 ஒரு விக்கெட்ல போட்டிருக்காரு கோபால் பவுலிங்கர்ல பெரிய ஷாட் ட்ரை டிஸ்டன்ஸ் போகலாம் எதிர்காத்த அந்த டைரக்ஷன்ல 2 ஃபீல்டருக்கும் கேப்ல தான் வந்திருக்கு எடுக்கல இங்க 2 ரன்ஸ் செகண்ட் ஒன் கிரீஸ்ல போட்டிருக்காரு ஃபீல்டர் எடுக்கல ஃபர்ஸ்ட் அட்டம்ல டீப்ல தான் போயிருக்கு சிங்கிள் அகி இதுவுமே ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஃபுல் ஃபேஸ் ஒரு வைட் ஷாட் இன்சைட் அவுட் குவாலிட்டியான ஷாட் கவர்ஸ்க்கு மேலே அவங்க ஃபீல்டரு இல்லை அதன் காரணமாக பவுண்டரி 1 மோர் பவுண்டரி ராஜோட பேட்லேருந்து நெக்ஸ்ட் ஒன் ஷாட் பெரிய ஷாட் ட்ரை டிஸ்டன்ஸ் போல கேட்சை தெளிவாக எடுத்துட்டாரு பாலாஜி நல்ல கேட்சிங் முக்கியமான கேட்சை பரப்பு எடுத்துருக்காரு ஸோ பவுண்டரிக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாரு ராஜேஷ் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ் நல்ல கம்பேக் சுதா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் டிஃபரெண்ட் மைண்ட் செட்டில் அதுக்கான சான்ஸ் இல்லை டாட் பால் 4 ஓவருக்கு ஸ்கோர் 37 ரிமைனிங் இருக்கு 6 ஓவருக்கு 63 ரன் ஸ்கோர் பண்ணணும் ஸோ ஓவருக்கு 10 ரன் இட்ட மாதிரி இருக்கு இப்போ சைமன் வந்திருக்காரு பவுலிங் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் பால் நல்ல டிஃபென்ஸ் ரன்னுக்கான சான்ஸ் இல்லைங்க டாட் பால் செகண்ட் ஃபுல் டாஸ் அவுட்டாக தட்டியிருக்காரு கேப்ல தட்டியிருக்காரு டீப்ல ஃபீல்டரே இல்லை ஒரு பவுண்டரி போயிடுச்சுங்க தாவான பவுண்டரி பிரசாந்தோட பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்க்கலாம் கேய் ஆகல ஃபீல்டருக்கு ஸோ லேட்டாக தான் எடுத்திருக்காங்க அந்த காரணம் 2 ரன்ஸுங்க ஃபுல் டாஸ் ஒரு தலைக்கு மேலே போயிருக்கு ஒரு சிங்கிள் போட்டிருக்காரு டாட் பால் 5 ஓவருக்கு ஸ்கோர் 34 ரிமைனிங் இருக்கு 5 ஓவருக்கு 56 ரன் ஸ்கோர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பால் ஃபுட்பால் அந்த டைமிங் இல்லை டிஸ்டன்ஸும் போகல
கேட்ச் கேரி ஆகல. எங்கிட்ட ஒரு சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் ஸ்ரீனி போலிங் இல்ல. ஸ்விங் எல்லாமே ஸ்பீக்கரா போட்டுருக்காருடா. அகைன் ஒரு டாட் பால். பால் அடிக்கிறதுலாம் போயிருக்கு. டீப்ல ஃபெயிலியர் இருக்காருங்க. எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதா இருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இல்ல. இந்த முறை ஸ்கொயலுக்குள்ள போயிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். பெரிய ஷாட் எடுக்க ட்ரை. கரனுக்கான சான்ஸே இல்ல. டாட் பால். ஒன் மோர் டாட் பால் இந்த ஓவர்ல. 6 ஓவருக்கு ஸ்கோர் 37 வந்திருக்கு. ரிமே இருக்க 4 ஓவருக்கு 53 ரன் ஸ்கோர் பண்ணணும். 24க்கு 53 ரன் தேவை. ஒரு சேசபிள் ஸ்கோர் தான். சைமன் வந்திருக்காரு பவுலிங்ல. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிக்கு மேல தான் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் அட் பாலா போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் டாப்பேஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். தெளிவா எடுத்துட்டா இருக்காங்க கோபால். முக்கியமான 4th விக்கெட் லூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். சொன்ன கிருஷ்ணா வந்திருக்காரு. தேர்ட் ஒன் டெலிவரி. ஒன்றி ஒரு டாட் பால் குயிக்கரா போட்டிருக்காரு. 4th ஒன் ஷாட். நல்ல புல் ஷாட். டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போல. லைன்ல தெளிவா எடுத்துட்டாருங்க ரகு. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். பேக் நியூ பேட்ஸ்மேன். இந்த ஓவர்ல முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஒரு கட் ஷாட் கவர்ஸ் கேப்ல போயிருக்கு. பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். பவுண்டரி போல டீப்ல ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காரு லைன்ல. 2 ரன்ஸுங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல. ஷார்ட் டிஸ்டன்ஸ் இதுவுமே போகலன்னு நினைக்கிறேன். கேட்ச விட்டுருக்காரு. இங்க புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ் இந்த பால். 18 பால் 47 ரன் ஸ்கோர் பண்ணணும். மேட்ச் ஓவரே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கைண்ட் பேட்ல ஒரு தேவையான சிக்ஸர் சுதாவோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பால் 6 மாத்திருக்காரு. இன்னும் 40 ரன் தேவை. ஷார்ட் அகைன் இந்த மாதிரி லாங் ஆன் தலைக்கு மேல. பவுண்டரி. 2 பாலே குயிக்கா 10 ரன். தேர்ட் ஒன் டாப்பேஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். எடுத்தா முக்கியமாக விக்கெட்டா இருக்கும். விட்டாருன்னு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. தெளிவா எடுத்துட்டாரு சைமன். கீப்பர் மறைச்சிட்டாரு. பவுண்டரி 6 விக்கெட் லூஸ் பண்றாரு. சுதா 5th விக்கெட் லூஸ் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் முக்கியமான நேரத்தில் விக்கெட் லூஸ் பண்றாங்க. நியூ பேட்ஸ்மேன் மகேஷ் இருக்காரு. ஸ்விங் எல்லாமே ஒரு டாட் பால் இந்த ஓவர்ல. ஃபுல் டாஸ். கரெக்ட் ட்ரை. பவுலர் எடுக்கல. ஃபுல்லா ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் கடைசி பால் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பால் 6 போட்டு போனாலுமே அடுத்து 4 பால் நல்லா கம்பேக் ஸ்ரீனிகிட்ட இருந்து. 2 பாலுக்கு 37 ரன் தேவை. மேட்ச் வரப்பா சைமன் வந்திருக்காரு பவுலிங்ல. ஸ்ட்ரைக்ல மகேஷ். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் தெளிவா எகிங் லைன்ல போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் கீப்பர் எடுத்துட்டார். லீவ் விக்கெட். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல. மேட்ச் ஓவர்ல 3 ரன்ல தான் போட்டிருக்காரு. பெரியும் சான்ஸ் ஃபார் ஹேர்ல தான் போயிருக்கு. கடைசி பால் 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. கடைசி பால் 2 ரன்ஸ். மேட்ச் வர 5 ரன்ல போட்டுருக்காரு. கண்டிஷன்டா நல்ல ஒரு சைமன்டா இருந்து. 6 பாலுக்கு 32 ரன் ஸ்கோர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட். செகண்ட் ஒன் ஷாட் நேருக்கு நேர். டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போலாங்க. சிங்கிள். ஃபைன் லெக்ல போயிருக்கு. ஒரு பாசிட்டிவான பவுண்டரி. எந்த மேட்சோட கடைசி பால். இந்த மேட்சை ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்றாங்க. டாப் 2 பொசிஷனுக்கு போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போறாங்க இந்த மேட்சோட.